இதே கிடக்காது இப்படி கூட போட்டு படுக்கணுமா லட்சுமதி மூஞ்சி தொடைக்கு ஒரு துண்டு வேணும் சாமி. அம்மா நாளைக்கு பூ வாங்கிட்டியா? மல்லி பூ வேணும் சரியா?
நான் தானே மாமா அது நான் தானே அது திக்கும் செங்கிருந்து இத்தனை நாள் இங்கிருந்து
லட்டு வாங்க வணக்கம். சாரிப்பா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. ஹாய். சரண்யா அக்கா வாங்க வணக்கம் அக்கா வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரண்யா மேம் இரவு வணக்கம். ஓகே, நீங்களே வணக்கம் சொல்லிக்கிட்டீங்களோ? தமிழன் ஆமாம் ப்ரோ, ஷேருக்கு தான் பண்ணணும் போல இருக்கு. சாரிப்பா எல்லாத்துக்குமே சாரி. ஓகே, இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி நான் லேட் பண்ண மாட்டேன். ஓகே, புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. கமெண்ட் காட்டலையே, காட்டுது தமிழன், காட்டுது, எல்லா கமெண்ட்டுமே காட்டுது. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ வணக்கம். சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன் அக்கா, நீங்க சாப்பிட்டீங்களா? உடம்புக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க அக்கா. ஆளே இல்லாத ரோட்ல பெல் யாருக்கு அடிக்கணும்? அக்கா வாங்க வணக்கம் வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல் அக்கா? இன்னைக்கு வந்துட்டு தோசை அப்புறம் சாம்பார். சாம்பார்ல பருப்பு பருப்பு அப்புறம் சட்னி அக்கா. நீங்க? தமிழன் வணக்கம் வணக்கம். ஆளே இல்லாத ரோட்ல பெல் யாருக்கு அடிக்கணும்? எனக்கு அடிக்கணும். சாரின்னு சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. ஏமோ என்னாச்சு ஒரு வீட்டுல? ஐயோ, தோசை தமிழன், தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வேணுமா? தோசை வேணுமா? தோசை ஹாய். நான் என்னோ சாப்பிடலடா, சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்க்கா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் தெரியுமா. நீங்க என்ன சாப்பிடல? ஏற்கனவே உடம்பு சரியில்லைல. நாசமா தோசையா? அது சரி தமிழன், போங்கப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா. நிறைய பேத்துக்கு தோசைனா பிடிக்கும் தெரியுமா, உங்களுக்கு ஏன் பிடிக்கல? இரவு வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். யாரெல்லாம் வந்தீங்கன்னு தெரியல, சாரி. வாங்க பேசலாம். ஓகே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரண்யக்கா சாப்பிட்டுக்கிட்டே லைவ் பாருங்க ப்ளீஸ். பாப்பா குட்டி என்ன பண்ணுது? முகம் அருமை, நிஜமாவா? ஓகே ஓகே, எனக்கு தோசையே வேணாம் சாமி, ஆளை விடு அத்தா. அப்பெல்லாம் விட முடியாது, சரியா? அப்பெல்லாம் விட முடியாது. சிரிப்பு அருமை, தேங்க்யூப்பா, ரொம்ப 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 நன்றி. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அன்பு வெங்கட்டா? ஓகே, அன்பு வெங்கட் சாப்பிட்டீங்களா? என்னாச்சு, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாச்சா?
போட்டாச்சு, நீங்க பாக்கலையா தமிழன்? போங்கப்பா, பாக்கலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? எல்லாரும் சாப்பிட்டு வந்துடணும்னு சொல்லியிருக்கேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. பாலு இரவு வணக்கம். ஹாய் வணக்கம். ராமலிங்கம், எரும மாடு ஏன் சொல்லாம கொள்ளாம நேத்து லைவ் கட் பண்ணிட்டேன். பயத்துல கட் பண்ணிட்டேன் ராமலிங்கம். என் வீட்டுக்கார் வந்துட்டு கேட்டை போய் பூட்ட போனாரா, அப்ப இங்கிட்டு வந்து ஒரு சவுண்ட் விட்டுருவாரோன்னு பயம் எனக்கு. இன்னும் என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி சவுண்ட் விட்டுருவாரோன்ற ஒரு பயத்துல போய் டக்கு நானே கட் பண்ணிட்டு போயிட்டேன். சாப்பிட்டீங்களா ராமலிங்கம்? தோசைக்கு எனக்கு வெகு தூரம். சோறு சோறு ராதாவா? ஹாய் வணக்கம் ராமலிங்கம். 3வது லைக் 10. ஓகே தேங்க்யூ. ஐயோ எதுக்கு பயம் தெரியல. இன்னும் தூங்காம என்னடி பண்றேன்னு சொல்லி கேட்டா திட்டுவாரோன்ற பயம். பார்க்கல கோக்கி, நான் ஏன் மச்சினன் வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்திருக்கேன். அப்போ இப்ப எங்க இருக்கிறீங்க தமிழன்? உங்க ஊர் என்ன? அன்பு வெங்கட். நாங்க வந்து திண்டுக்கல்லுங்க. திண்டுக்கல்லேருந்து கோக்கிலாங்க. 5வது லைக்கா? ஓகே தமிழன், தேங்க்யூ தேங்க்யூ. சரி, இப்போ எந்த ஊர்ல இருக்கிறீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த நேரத்துல நான் சாப்பிட்டு இருக்கேன். ஐ ராமலிங்கம், என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பதி பக்கத்துல தானே. நான் வருவேன். எனக்கு எப்பவும் சோறு 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 தான். சோறு சோறு சோறு. ஆமாப்பா. சரி ஓகே. சோறுக்கு வெறும் ரசம் இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறீங்க. ஆனால் பரவாயில்ல. வெறும் ரசத்தை ஊற்றா, அது சீன ரசமாக இருக்குமோ நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்தது மாதிரி செஞ்சுருப்பாங்க, அதனால் அது நல்லா இருந்திருக்கும். அதனால சாப்பிட்டுப்பீங்க. ஓகே. இருந்தாலும் சோறா சாப்பிடாதீங்க சரியா, உடம்பு கெட்டுரும். ஓகே. காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகே அன்பு வெங்கட். சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்? ஒரு ஆள் சாப்பிடல. இந்த லட்டு என்ன பண்ணுறாங்க தெரியல. சாப்பிடணும் இப்போதான். ஆமாடா, தோசை எல்லாருக்கும் பிடிக்கும். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே கறி குழம்பு செய்யும் போது ரொம்ப பிடிக்கும்டா பாப்பாவுக்கு. ஆமாம் சரண்யாக்கா, தோசைன்னா அப்படி இருக்கும். என்னன்னு தெரியல, உங்களுக்கு பிடிக்கல. சரி ஓகே, அதுக்கு என்னக்க பண்றது? நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே லைவ் பாருங்க. பாப்பா என்ன செய்யுது சொல்லுங்க. நான் மல்ல சமுத்திரம் திருச்செங்கோடு பக்கம் ஒரு குக்கிராமம். திருச்செங்கோடு மல்ல சமுத்திரம் திருச்செங்கோடு பக்கம் ஒரு குக்கிராமம். அப்படிங்களா? மச்சின வீட்டு விசேஷமா? ஓகே ஓகே ஓகே. செய்முறையெல்லாம் பயங்கரமா இருந்திருக்கும். ஆச்சு கோக்கி. தக்காளி சாதம். தக்காளி சாதமா? ஓகே ஓகே. சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ்? டஸ்ட் லிப் சூப்பர் மணி. இருக்கட்டும். நம்ம செய்கிற வேலை அப்படி, என்ன பண்ணுறது. ஹாய் வணக்கம். நிறைய பேர்த்த காணும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது தமிழன். நான் வந்து 2 நாள் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் மறந்துடுறேன் இந்த கேள்வி கேட்கவே. ஒரு விஷயம் கேட்கட்டுமா? டவரே கிடைக்க மாட்டேங்குது இங்கே. அச்சோ, தமிழனுக்கு வந்த சோதனை கடவுளே, என்ன பண்றது. கோகி, சிவன் ராத்திரிக்கு உங்க ஊரை தாண்டி தான் ஃபங்க்ஷன் வரேன். எங்கே ஃபங்க்ஷன்? எங்கே ராமலிங்கம்? என்ன வேலை? மணி, நான் வந்து டெய்லர் கார்பன்
கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அன்பு வெங்கட், நீங்கள் நேச மங்கை மாதிரி இருக்கீங்க. அப்படின்னா யாருங்க அது? அப்படின்னா யார் தங்கம்? எனக்கு தெரியல. அப்படின்னா யாருன்னு. ஓகே, கேளு கோகி. ஓகே, இதை கேட்குறேன். பாலாஜினாவை பார்த்தேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போது அவர் நம்மக்கிட்ட வரும்போது எந்த ஐடியில் இருந்தாரோ அந்த ஐடியில் தான் இருப்பாரா, இல்லை வேறு ஐடியில் இருந்தாரா? அது மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ், கோச்சுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்குது, இதுக்கு பதில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. கோகுல் கிருஷ்ணா வாங்க, வணக்கம். நான் வந்துட்டேன் 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 வாங்க, வணக்கம். என்ன கம்பெனி, எந்த ஊர்? திண்டுக்கல் மணி. திண்டுக்கல்ல இருந்து நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கு கம்பெனி. கிராமத்திலே இருக்கு கம்பெனி. சரண்யா லட்டு. நானும் பாப்பாவும் சாப்பிட்டு இருக்கோம். ஓகே அக்கா. அப்புறம் உடம்பு நல்லா இருக்கா? உடம்பு எப்படி இருக்கு சொல்லுங்க. கதிரையான் குளம். அப்படியா? அங்கே என்ன வேலை ராமலிங்கம்? அங்கே என்ன கோயிலுக்கா? கதிரையான் குளமா? ஓகே ஓகே ஓகே. இருந்தாலும் எப்படியோ என் மனசை திடப்படுத்திக்கிட்டு வந்து எந்த ஊர்லயாச்சும் உங்களோட நாடகத்தை நான் கண்டிப்பாக பார்க்குவேன். இந்த வருஷத்துல கண்டிப்பாக இது நடக்கும், பார்ப்பேன். கோகிலா, எங்க வேலை? எங்க ஊருக்குள்ளே வேலைங்க கோகுல் கிருஷ்ணா. அதே ஐடி தான் கோகி, பார்த்தீங்களா? சரி ஓகே. எனக்கு இது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே தமிழன், பரவாயில்லைடா இப்போ. ஓகே ஓகே அக்கா, பரவாயில்ல, பத்திரமா இருங்க. இது நீங்கள் 3 மட்டும் இருக்கு. இதுக்கு இங்கிட்டு என்ன இருக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதனால கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கு எனக்கு, கூச்சுக்காதீங்க. திருமு அப்படின்னு இருக்கு. கிருபானந்த வாரியார் சிஷ்யர். என்னங்கய்யா அனுப்பியிருக்கீங்க? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் அக்கா, சாப்பிட்டீங்களா? உங்கள் பேர் என்ன அக்கா? பிரதாப். என் பேர் கோகிலாப்பா, கோகிலா. கார்த்திக் குமார், ஹாய் செல்லம். ஹாய் முருகேசன், வாங்க, வணக்கம். ஹாய் ஹாய். வாங்க அக்கா மகளே, வாங்க அக்கா மகளே. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா அக்கா? மாலை என்ன சாப்பாடு? மாலை என்ன சாப்பாடு சாப்பிட்டியா? இப்போ தோசை, பருப்பு சட்னி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து மெசேஜ் பண்ணுறேன்டா. ஓகே ஓகே, சாப்பாட்டு வேலையை பாருங்கள், பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுங்க, சாப்பிட்டுட்டே பாருங்கள். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்கள். கதிரியன் குளம்னு சொன்னவுடன் உன் முகத்தில் ஒரு கலக்கம் தெரிந்ததே. என்ன விஷயம்? உங்கள் ஊர் அதுதானே? தமிழன் வாங்க, நம்ம ராமலிங்கத்தோட நாடகம் பார்க்க போவோமா? சொல்லுங்க, யாரெல்லாம் வரீங்க சொல்லுங்க. நேச மங்கைக்கரசி. சரி ஓகே. அன்பு வெங்கட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே. புரியுற மாதிரி சொல்லுங்களேன் ப்ளீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச மங்கைக்கரசி. மங்கைக்கரசினா பேரு, நேச மங்கைக்கரசினா ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கப்பா, கோச்சுக்காதீங்கப்பா. என்ன பண்றீங்க? ஹாய். ஹாய், வணக்கம் வணக்கம்.
நான் வருவேன். நாடகத்துக்கா போலாமா? வேற யாரெல்லாம் வரீங்க நாடகத்துக்கு? நாடகம் பார்க்க வேற யாரெல்லாம் வரீங்க? வாங்க. முருகேசன் கோனார் குளத்துக்கு போனாரு. அந்த நந்த பிடிச்சாரு. நறுக்கு நண்டு இல்லையா? பிடிச்சாரு. நறுக்குன்னு கடிச்சார். வாழை மரத்தில் ஏறினார். வலிக்கிட்டு விழுந்தார். ஐயோ, நீங்க போய் பிடிச்சுக்கோங்க விழுங்க. அப்ப பாவம். எனக்கு அப்போதையும் இருமலா வந்துகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வருது. நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஏன் லேட்டுன்னா லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி இருமல் வந்துகிட்டே இருக்குமே, போய் வர காஃபி ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இருமல் வருது எனக்கு, குளிர்து வேற. நேசம் என்றால் அன்பு, மங்கை என்றால் பெண், சேர்த்து படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ தமிழன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு, ஆனால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. சரியா? ஓகே. அன்பான மங்கை கரிசி. ஓகே, ஆமாங்க. ஹாய் அக்கா. அஜித் குமார் ஹாய், வணக்கம். நேச மங்கை கரிசி, அவர்கள் முகம் போல் இருந்தது உங்கள் முகம். ஓகே, ரொம்ப நன்றி. நல்ல விஷயம் தானே, சந்தோஷம். சாப்பிட்டீங்களா அன்பு? சாப்பிட்டீங்களா அன்பு? தமிழன் சாப்பிட்டாச்சா? தக்காளி சாதம் சாப்பிட்டாச்சா? எப்போ பார்த்தாலும் சோறு சோறு கடவுளை. பூரி பொங்கல் பிடிக்குமா? பூரி சப்பாத்தி பிடிக்குமா? முருகேசன் அக்கா மகளே, என்னால சிரிச்சு சிரிச்சு வைத்து வலி எடுத்து போச்சு. ஏன் அப்படி? போம்பா, எதுக்கு சிரிச்சீங்க சொல்லுங்க. என்ன பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடாதவங்க என்ன பண்ணணும்னா லைவை பார்த்துட்டு முதல்ல சாப்பிடுங்க. ஓகேவா? சாப்பிட்டு வாங்க வீட்டில். அப்புறம் அதுக்கு எல்லாம் யார் திட்டு வாங்கிறாதீங்க தயவு செய்து. என்னையால யார் திட்டு வாங்காதீங்க ப்ளீஸ். என்னப்போ நீங்க வீடியோ பார்க்கலையா? ராமலிங்கம் வந்தாரு, காணோம். ராமலிங்கம் எங்க நாடகம் போட போறீங்க சொல்லுங்க. சிவன் ராத்திரிக்கு வரீங்க? ஓகே. மணி லிப்ஸ் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க அன்பு? நான் ஒன்று கேட்டேன், அப்படியே பேச்சை மாற்றி வாங்க நாடகத்துக்கு போகலாம் என்று நாடகத்துக்கு போகலாம் என்று டக்கால்ட்டி விட்டுட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, வரீங்களா? சொல்லுங்க, வரீங்களா? போலாமா? மணி வராரு, நீங்க வாங்க. நிஜமா சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து போவோம். போய் என்ன எப்படிதான் இவர் என்னதான் பண்றாரு அப்படி பார்க்கலாம். இன்னைக்கு உண்மையுமே நான் வேலை செய்யும் போது அதை நினைச்சு நான் எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஐயோ ஒரு மாதிரி இருந்துச்சு, பாவமே அப்படின்லாம் தோணுச்சு. என்னால அந்த திறமைசாலி நம்ம பார்க்கணும் அப்படின்னு தோணுது. முருகேசன், இந்த கோனார் கதையை போட்டிருந்தேன். இல்ல, அதை பார்த்து படிச்சு சிரிச்சு நீ அதை பார்த்து படிச்சு சிரிச்சு நீ அதனால எனக்கு சிரிப்பு வந்து நான் சிரிச்சா உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா? ஐயோ, சரி. அதனால என்ன? சிரிச்சதுனால என்ன? ஒன்றும் இல்லை. நீங்கள் சிரிங்க. நான் சிரிக்கும் போதெல்லாம் நீங்கள் சிரிங்க. ஓகேவா? பதில் சொன்னா வரேன். நீ பதில் செய்ய. சூப்பர்ப்பா, வாங்கப்பா போகலாம். நான் நிஜமா சொல்ல, என் வீட்டுக்காரர் கூட்டிட்டு வரேன்.
எனக்கு ஒரு ஆசை போய் பார்க்கணுன்னு தோணுது. போகலாம் தானே? வீட்டுக்கார கூட்டிகிட்டு நான் வரேன். சரியா? மணி வராரு, மணின்னு சொல்லியிருக்காரு. அவரும் வரேன் இருக்காரு. வரட்டும், நீங்கள் வாங்க, போய் பார்ப்போம். திறமையான ஆளை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. அது ஒன்றும் தப்பு இல்லையே, போகலாம். ஹாய், வணக்கம். என்ன பையா, என்ன 2 பேர் தான் இருக்கீங்க? தமிழன், எனக்கு 2 பேர் தான் காட்டுது. உங்களுக்கு எத்தனை பேர் காட்டுது தமிழன்? ஓகே ஓகே, சும்மா தான் கேட்டேன், நீ பதில் சொல்ல வேண்டாம். அப்போ நீங்க வரலையா? அப்போ நீங்க வரலையா? சிம்பு வாங்க, வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க சிம்பு? பேர் சொல்லாட்டும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 5 பேர். அப்போ 4-5 பேர் தான் காட்டுதா? ஓகே, வரட்டும் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ. நான் போகலான்ற ஐடியாவில் வந்துட்டேன் தமிழன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். ராமலிங்கத்தை பார்க்க போகிறேன். ராமலிங்கம் மொதல் இருக்காரா ஓடிட்டாரான்னு தெரிய மாட்டேங்குது. சேட் பண்ணவே இல்லை. மணி ஹாய், வாங்க, வணக்கம். உருட்ட வேண்டாம், நான் எப்படி வர்றது? எப்படி வர்றது? இப்போ எப்படி மச்சினை ஊருக்கு போனீங்க? எப்படி போனீங்க? அது மாதிரி தான் போகணும். பஸ் பிடிச்சி போகணும், இல்லை ட்ரெயினில் வரணும், ஏதோ ஒன்று பண்ணி தான் வரணும். என்னப்பா மணி, மணி வாங்க, சாப்பிட்டாச்சா? மணி, வீட்டில் எப்படி எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்னப்பா நீங்க சைலண்டாவே இருக்கீங்க எல்லாரும்? அப்போ அப்போ ஒரு மெசேஜ் மட்டும் வருது. இருக்கட்டும் இருக்கட்டும். அவருக்கும் நாடகம் நடிக்க டைம் ஆச்சாம், அதனால் நடிக்க போய்விட்டார். யார் சொன்னது தமிழன்? யார் சொன்னது டைம் ஆச்சு போயிட்டேன்னு? அவர் போயிட்டாருன்னு யார் சொன்னது உங்களுக்கு? யார் சொன்னது? எனக்கு தெரியாம யார் சொல்லியிருப்பாங்க? நீங்களா உருட்டுறீங்களா? என்ன நடக்குது இங்கே? எங்க யாரையும் காணும்? கதிர் கோபி, அறிவுலகன், ஜெகன், சந்தோஷ், யாரையுமே காணும். தெரியலையே, கூவுங்கோ. கோபி, அறிவுலகன், அதுக்கப்புறம் கதிர் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓரளவு கூவோமா. அப்படி கூவுனால அவங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. ஆனா வந்து தூங்கிட்டே திடுதிப்புன்னு சத்தம் கடிச்சு எந்திரிச்சு பார்த்தேன்னுவாங்க. நான் தான் சொல்றேன், நீங்களா சொல்றீங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் இல்ல தமிழன். ஆமா, நானே தான் உருட்டுறேன். எப்படி இப்படி உருட்டுவாங்களா அந்த உருட்டா? தமிழன் அவர் என்ன சொன்னார்னா, என்ன ராத்திரி? சிவன் ராத்திரிக்கு எங்க ஊர் சைடு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு. அதுதான் எந்த ஊருன்னு கேட்டதுக்கு தான் கதிரையான் குளம்னு சொல்லி சொன்னாரு. சரிங்களா? அது சிவன் ராத்திரி என்னைக்கு கேலண்டர்ல பார்த்தா தெரியும். சிவன் ராத்திரி அன்னைக்கு வருவாராமா, கதிரையான் குளத்துக்கு வருவாராமா. அங்கே சிவன் கோயில் எது இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. சிவன் ராத்திரின்னா அப்போ சாமி கும்பிட்றதுக்கு கூட வரலாம், இல்லை நாடகம் தானா அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், அடுத்து வந்தால் பார்ப்போம்.
ஆமாம், நானே உருட்டேன். சரண்யா மேம் போயிட்டீங்களா? அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தமிழன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? தக்காளி சாப்பாடு சொன்னீங்க, சாப்பிட்டீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை கேலண்டர் பார்த்துட்டீங்களா? அதுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. வாசு வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ஒரு ஐடியா சொல்லுங்க. அவரோட தைரியம் வீரம் அதெல்லாம் பார்க்கணும்ப்பா. என்ன பண்ணலாம்? சந்தோஷ் வந்துட்டாரப்பா, வந்துட்டாரு. சாப்பிட்டேன். ஓகே ஓகே. தக்காளி சாப்பிட்றதுக்கு என்ன கடிச்சு வச்சுக்குவீங்க சொல்லுங்க, என்ன பிடிக்கும்? ஹாய் கோகிலா, இனிய இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா? உங்க அத்தான் வேலையிலிருந்து வந்துட்டாரு. உங்க அத்தான் சாப்பிட்டாரா? உங்க பிள்ளைங்கள் சாப்பிட்டாங்களா? சூப்பர், தேங்க்யூ சந்தோஷ். நீங்க முதல்ல சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. என் வீட்டுக்கார் வந்துட்டாரு, என் பிள்ளைங்க வந்துட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க, படுத்திருக்காங்க. என் பையன் மட்டும் சாயங்காலம் சாப்பிட்டதோட இப்போ போய் படுத்து தூங்கிட்டான். எழுப்பி பார்த்தோம், எந்திரிக்கல. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் என்ன பண்றது? பார்த்துட்டேன். ஓகே. ஏ 7வது லைக் போட்டாச்சு. தேங்க்யூ சந்தோஷ். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்க சந்தோஷ். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. ஏதாவது நடக்கிறத கதையை பேசு கோகி. நான் எங்க வர போறேன்? சரி ஓகே, நான் போய் பார்க்க தான் போறேன். எந்த ஊர்லயாச்சும் நான் கண்டுபிடிச்சு போதான் போறேன். பார்த்துட்டு வந்து அப்புறம் நான் பேசிக்கிறேன், சொல்லுவேன் உங்கள்கிட்ட. பாருங்க சந்தோஷ், வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லை பிள்ளை. ஸ்கூல்ல ரொம்ப விளையாடிட்டு இருந்திருப்பான். பிள்ளை ஓகே. அந்த டயர்ல தூங்கிட்டு இருப்பான். சந்தோஷுக்கு எத்தனை வயசுப்பா தங்க பிள்ளை? இவ்வளோ பொறுப்பா யோசிக்கிறீங்க. நான் சாப்பிட்டேன், இட்லி சாம்பார். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஓகே சந்தோஷ். யாரெல்லாம் இருக்கீங்க வீட்டில் சொல்லுங்க பார்ப்போம் கொஞ்சம். உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டாலும் வந்து யாரெல்லாம் இருக்கீங்க சொல்லுங்க. ஹாய் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். கண்ணுக்குள்ளே காதலா கண்ட பிரித்திவ் வல்லவன் நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு என்ன வேலையோ பாவம். இருந்தாலும் நம்மளை தேடி வரணும்ல. நான் டெய்லி சொல்றேன்ல. தமிழன், அவனு கேட்கணும்னு நினைச்சேன்னு சொன்னல, கேட்கட்டுமா? என் மச்சினன் பொண்ணுக்கு திரட்டி இன்னும் தீட்டு கழியல, அதனால அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன். எங்க வீட்டில் இருந்து தக்காளி சாதம் கொண்டு வந்தோம். திரட்டியா? அப்ப நீங்க என்ன வேணும்? மாமா வேணும், மாமா அத்தை வேணும் இல்லையா? செலவுதான். என்னெல்லாம் செஞ்சீங்க அந்த பாப்பாவுக்கு? மாமான்ற முறைக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? லைக்பா. சந்தன பிரியாவா? ஓகே லைக்பா. தேங்க்யூப்பா. சாப்பிட்டீங்களா சாமி? எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. பிரியா, நம்ம பிரியான்னு சொல்லிக்குவோம். பிரியா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க.
சந்தோஷ், எங்கள் வீட்டில் நானே, என்னோட மனைவி, என்னோட பையன், அப்பா கல்யாணமானவங்க. ஓகே, அப்போ 3 பேர் இருக்கீங்களா? ஓகே சந்தோஷ், அதனால பிள்ளைகளோட அருமை தெரியுது. ஓகே ஓகே. பிரியா, காந்த கண்ணழகி. பிரியா, ஒரு லேடிஸ் வந்து இன்னொரு லேடிஸை இவ்வளோ வர்ணிக்கிறது வந்துட்டு அது பெரிய விஷயம். உங்கள் மனசார நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வர்ணிச்சது எனக்கு, நான் எப்படி இருக்கணும் அது இருக்கட்டும், நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கள் பிரியா. தமிழன், எஸ் 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 எஸ்ன்னு மட்டும் சொல்லக்கூடாது. என்னெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, அதை சொல்லுங்கள். அந்த கேள்வி இன்னொரு தடவை கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லுங்கள். சந்தோஷ், கோகிலாவை பார்க்காம போய் தூங்குறவன் கனவுல பேய் வரும். ஐயோ ஐயோ, கண்ணுக்கு ரெண்டும் சுண்டி இழுக்குது, கண்ணு ரெண்டும் சுண்டி இழுக்குது. பிரியா, உங்க பேர் என்னப்பா? நிஜமா உண்மையான பேர் சொல்லுங்கப்பா ப்ளீஸ். ஒரு லேடி சொல்லி இந்த அளவுக்கு பேசுறாங்க போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் லேடிஸ் தானான்ற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் உங்க பேர் சொல்லுங்க. பிரியா, சந்திப்போமா? எங்கப்பா சந்திக்கிறது? ஏன்ப்பா? கோயில லைவ்ல பார்க்காம போறவங்க கனவுல பேய் வரும், பார்த்துக்கோங்க. கண்ணை மூடி நீங்க தூங்க முடியாது, பார்த்துக்கோங்க. அப்ப இந்த சந்தோஷ் தான் இன்னைக்கு இந்த முந்தா நாள் என்னவோ லைவ்ல கோகிலாவை பேட் கமெண்ட், அது அந்த விஷயம் உண்மைதானான்னு தெரியல. சந்திப்போமா? கோபி, ஹாய். இது வேற கோபியா? ஹாய்ப்பா, வணக்கம். திண்டுக்கல் ரீட்டா தானே நீங்க? இல்லைங்க, திண்டுக்கல் ரீட்டா இல்லை, திண்டுக்கல் கோகிலா. திண்டுக்கல் ரீட்டா கிடையாது. நான், எனக்கு ரீட்டானா யாருன்னே தெரியாது. கோகிலா நான். கோகிலா, கோகிலாங்க. பிரியா, சாப்பிட்டீங்களா? ஹாய் ஆண்டி, சாப்பிட்டீங்களா? கோபி, நான் சாப்பிட்டேன்ப்பா மருமகனே. நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வெள்ளிமலை, உங்க நண்பன். வெள்ளிமலையா? பிரியான்னு வந்திருக்குமே, நான் லேடிஸ் நினச்சிட்டேன்ப்பா. சரி, ஓகே ஓகே, அதான். சரி, சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெள்ளிமலை என்னோட நண்பனா? எந்த ஊரு? ரொம்ப சந்தோஷப்படாத கோகிலா, அது பிரியா இல்லை. சரி, இப்போ என்னாச்சு என்னாச்சு? விடுங்க, எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, விடுங்க. தமிழன், 10,000 பணமாக கொடுத்தீங்க? வேற ஒன்றும் பண்ணலையா? நீ சொல்லுங்க, பணம் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணா என்னெல்லாம் பண்ணுவாங்க என்ன தெரிஞ்சுக்குவேன்ல. அத்தை, நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் தோசை சாப்பிட்டோங்க. தோசை சாப்பிட்டேன். தோசை வீட்டுக்காருக்கு பிள்ளைக்கு ஊற்றி கொடுத்தேன். நான் வந்து சாப்பாடும் பருப்பு சட்னி ஊற்றி சாப்பிட்டேன். கோகிலா, வைக்கப்படாதீங்க. ஓ, பிரியா ஒரு லேடி சொல்றாங்கன்ற. சரி, விடுங்களேன், விடுங்க. என்ன கோகி, பிரியா உன்னை சந்திக்கணும் என்று சொல்லும் போதே தெரியவில்லையா? அதனால தானே உங்க பேர் என்னன்னு நான் கேட்டேன். முன்னாடி எனக்கு ஒரு டவுட் வந்ததுனால பேரை கேட்டேன், தமிழன். சரி, விடுங்க. ராஜ்குமார், ஹாய். ஹாய்ப்பா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரஞ்சித் குமார், ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. சாப்பிட்டாச்சா? நான் சும்மா போச்சு, என்னென்ன செய்தேன் என்று கமெண்ட் பண்ண காட்டலையா? 10,000 பணம் தான் காமிச்சு வந்தது.
கமெண்ட் பண்ணேன் காட்டலையா? அச்சோ, காட்டலைங்களே. அங்கிள் என்ன ஒர்க் பண்றாரு? கோபி அங்கிள் ஐஸ்கிரீம் வியாபாரம், வளையப்பட்டி கிராமம். நான் பிரியா, வளையப்பட்டி கிராமம். வளையப்பட்டி எங்கேப்பா இருக்கு? திண்டுக்கல்லையா? எங்கேயும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க இருக்கு? சரி, கருப்பா இருக்கு. சரி, ஹாய் ஹாய், வணக்கம். வெள்ளிமலை, வெள்ளிமலையில வளையப்பட்டி இல்லையே. நான் திண்டுக்கல் எங்கேயோ நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. சரி, இவ்வளோலாம் யோசிக்க வேண்டாம். ஓகேப்பா. நல்லா இருக்கீங்களா பிரியா? பிரியான்னு சொல்ல மாட்டேன், வெள்ளிமலை. நல்லா இருக்கீங்களா? இருக்கன்குடி. இருக்கன்குடியா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. சரி, ஓகே. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. தமிழன் ப்ளீஸ். நீங்க என்ன அனுப்புனீங்கன்னு எனக்கு வரல. சந்திக்கணும் என்ன? ஏய், வந்திருக்கு. பெருசா ஒன்றும் செய்யல கோகி. 2000க்கு ட்ரெஸ்ஸு மேற்கொண்டு என்னென்ன பொட்டு ரிப்பன் அப்புறம் என்னென்னவோ, அதான் உனக்கு தெரியுமே. அப்புறம் தேங்காய் பழங்கள் அந்த வகையில் 800 ரூபாய். அப்புறம் மொய். தமிழன் நான் படிச்சுட்டேன், பார்த்துட்டேன். சூப்பர்ப்பா. இதுவே பரவாயில்லையே. பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம். சூப்பரா பண்ணியிருக்கீங்க. சூப்பர் தமிழன் படிச்சுட்டேன். இப்போ நான் உள்ள போய் பார்த்து செக் பண்ணேன். உங்க பொண்ணு வயசுக்கு வந்தா நீங்க என்ன ஏன் கவலைப்படுறீங்க? அதை நாங்க இருக்கோம்ல. ஐயோ, ஃபங்க்ஷன் எப்படி கிராண்டா பண்றோம் என்று பாருங்கள். ஓகேங்க, சந்தோஷம். முருகேசன், வைக்கிறேன்னு சொன்னீங்களே, வைக்காமத்தான். புரியல ராசாத்தி. வைக்கிறேன்னு சொன்னீங்களே, வைக்காமத்தான் போறீங்களே ராசாவே, ஏன் ராசாவே. ஐயோ, அது அந்த பாட்டு பாடக்கூடாது, வேண்டாம். பிரியா, வாங்க. வத்தல குண்டு அருகில் என் சொந்தக்காரர்கள் உள்ளனர். வத்தல் குண்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அப்புறம் உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்க. ஹாய் ரெங்கசாமி, சந்தோஷ். கோகிலா, மறந்துடாத. திண்டுக்கல் போவதற்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை நான் திண்டுக்கல் போகிறேன், பஸ் ஸ்டாண்ட் போகிறேன் சந்தோஷ். நான் இப்போவே சொல்லிட்டேன், திண்டுக்கல் போகிறேன். நான் இவ்வளவு எழுதி இருக்கேன், நீ இப்போதான் படிக்கிற. அது கொஞ்சம் மட்டும்தான் காமிச்சிச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வரமே அது மேலே போயிடுச்சு போல தமிழன். இப்போ நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, படிச்சுட்டேன். சூப்பராக பண்ணியிருக்கீங்கப்பா. சூப்பர். அதே பாட்டு தான் போட்டிருந்தது. எங்கேப்பா? வலைப்பட்டி, மதுரை. என்னப்பா இத்தனை ஊர் அனுப்புனீங்கன்னா நான் எதுப்பா கண்டுபிடிக்கிறது? ஆண்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரிங்க கோபி, நீங்களும் அழகுதான் கோபி. உங்க பேரே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஐயோ, நீ தலகாணி எடுத்துட்டு வர வந்துட்டேன், இடுப்பு வலிக்குதே. போன வாரம் 31, 10, 100, 1000 32,000க்கு நான் 43 இன்ச் டிவி எடுத்தேன். பழைய டிவி வீடியோகான், அதை அவனுக்கு கொடுத்து விட்டேன். வீடியோக்காரனுக்கு கொடுத்துட்டீங்களா? சரி, ஓகே, இருக்கட்டும். நல்ல விஷயமா சொல்றீங்களே. ஐயோ, சூப்பர் யாத், வேற லெவல். சூப்பர். அப்புறம்
அதனால இப்போவும் திருப்பி செலவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா? அதெல்லாம் வரதான் செய்யும். சரியா? எல்லாம் தான் பார்க்கணும். நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க. உங்க மூக்கு குடைமிளகாய் மாதிரி சதீஷ்குமார். கடிச்சு திங்கணும் போல இருக்கு. ஐயோ அப்படிலாம் சேட் பண்ணாதீங்கப்பா. என் வீட்டுக்காரர் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. தமிழன் வெல்கம் வெல்கம். ஆன்ட்டி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சொன்னால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னப்பா ரிப்ளை பண்ணணும்? கோபி நான் என்ன அதுக்கு என்ன பதில் சொல்? தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, நீ அழகாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, சாப்பிட்டீங்களா கோபி? வீடியோகான் என்பது டிவி மண்டு. சரி. ஓ, எனக்கு தெரியாதுல்ல. நீங்க இப்படியெல்லாம் புதுசு புதுசா எதுக்கு பேர் வைக்கிறீங்க? ஏதா இருந்தாலும் இனிமே என்கிட்ட கேட்டுட்டு பேர் வைங்க. சரியா? இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. வரதராஜனா வாங்க வாங்க. வணக்கம். ஹாய் மேடம். ஹாய்ப்பா பிரவீன். வாங்க சந்திப்போம்மா. சந்திக்க முடியாதுங்க. ஹாய் ராசா. அவளோட கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப வல்கரா பேச வேண்டாம். ராசா அவளோட கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது அவங்களுக்கா? ஓகே ஓகேப்பா தமிழன். தேங்க்யூ. நான் சாப்பிட்டேன். சும்மா தான் சொன்னேன். அழகா இருக்கீங்களான்னு சும்மா. இந்த கோபி மாதிரி இன்னொரு ஆள் வந்தாச்சு. இது இது கோபிநாத் மாதிரி. இருக்கட்டும் இருக்கட்டும். ராமலிங்கம் எங்கதான் போவீங்களோ? நான் சாப்பிட்டேன். சும்மா தான். சரி ஓகே ஓகே, சும்மா தான் சொல்லியிருக்கீங்க. சரி பரவாயில்ல. எங்கள் வீட்டு பக்கத்தில் சண்டை. ஐயோ சண்டையா? சரிங்க ராமலிங்கம், நாங்கள் காணமே தேடிக்கிட்டு இருந்தோம் ராமலிங்கம். இருங்க, உங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு ஒரு பெயர் வைக்கலாமா? ஐயோ, நீங்க எப்படி எனக்கு பேர் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கோபி. ஓகே, 11வது லைக்கா? ஓகே ஓகே. மண்டு, எவ்வளவு அழகான பெயர். அதெல்லாம் முடியாது போ. நீ எனக்கு கேட்டுட்டு இனிமேல் டிவிக்கு இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் பேர் வைக்கணும். எனக்கு தெரியாதுன்னு தெரியாது. எங்கள்கிட்ட சின்ன டிவி கூட கிடையாது. அதை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? நான் வச்சிருக்கிறது இந்த செல்லு மட்டும்தான். சரியா? அந்த செல்லு மட்டும்தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறோம். டிவி இருக்கு, ஆனால் அது வந்து என் மாமியா அப்போ வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த இப்படி இருக்கும்ல டிவி, அந்த டிவி. அதை இப்போ வந்துட்டு வைரல் தொடுகன்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க, ஆனால் அதுவும் பண்ணலை. மண்டுங்கிறீங்க. நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒன்றை சந்திப்பேன் பக்கி. எப்படி 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 நான் நாடகத்துக்கே வந்தாலும் நான் என் உருவத்தை மாற்றி தான் நான் வருவேன். எப்படி சந்திப்பீங்க? ஐ லவ் யூ பேபி. மருமகன் சரவணன். சரவணன் ரங்கசாமி. ஐ லவ் யூ பேபி. மருமகன் சரவணனா? இந்த மருமகன் எந்த ஊரு? ஐயோ, எனக்கு மருமகன் சொன்ன கொஞ்சம் தூக்கி வாரி போடுது. எந்த ஊர் இந்த மருமகன்? சொல்லுங்க. முருகேசன். 7 அரிசி ஓவியமே. 7 அரிசி ஓவியமே புள்ள எனக்கு வாய்ச்ச சித்திரமே. சித்திரத்தை நம்பியுள்ள நானும் உன்னை முத்திரையே பதிக்கென்னடி. இது என்னது? ஏதோ கேலண்டரில் ஏதாவது எழுதி வச்சிருந்ததை அப்படியே வந்துட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி இல்லை, கேலண்டரில் தான் நிறைய போட்டிருப்பாங்க. எனக்கு வைச்ச சித்திரமே. சித்திரத்தை நம்பியுள்ள நானும் உன்னை முத்திரையே பதிக்கென்னடி. சரி ஓகே, இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இதை பற்றி யாருக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள்.
இருப்பாச்சியா? இருப்பாச்சின்னா என்னங்க நிறைய ஊர் சொல்றீங்க நீங்க? கிரகமே அவளோடன்னு சொன்னா அவளோடுன்னு படிக்கிற விளங்கும். அளவோடு அளவோடு படின்னு சொன்னா அளவோடுன்னு சொன்னா அவ்வளோ படிங்கிற. இன்னைக்கு திட்டிகிட்டே இருக்கிறீங்க. படிக்க தெரியல, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு வேணா கிளாஸ் எடுங்க, நான் படிக்க கற்றுக்கிறேன். ஹாய் அக்கா கவி வாங்க, ரொம்ப நாளாக காணோம். வீரமங்கை வாங்க. பிரியா நீங்கள் வீரமங்கைன்றீங்க, அங்கே என்ன ஒரு நாள் திட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்க. ஓகே ஓகே கவி, சாப்பிட்டாச்சா? நான் லைவ்ல விட்டு கடைசி வரை போகவே மாட்டேன். லைவ் முடிஞ்சவுடன் தான் போவேன். அப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஆளே இருக்க மாட்டீங்க. கிங் கோப்ரா, ஓகேப்பா, தேங்க்யூப்பா. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கோபி, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்கப்பா, பையன் இருக்கு, பொண்ணு இருக்குப்பா. கிங் கோப்ரா லவ். ஓகே லவ். ராமலிங்கம், என் கண்ணுக்கு தெரியாம நீ நாடகம் பார்க்கவே முடியாது பக்கி. பார்த்துருவேன், பார்ப்பேன், கண்டிப்பா என்னால் முடியும். கிங் கோப்ரா, இன்னுங்க திருப்பூர் ரெங்கசாமி, திருப்பூரா? மருமகன் பேர் அப்படி பார்த்தாலும் சரவணனா? ஐயோ மறந்து போச்சு. மருமகனேன்னு சொல்லிட்டு பேரை மறந்துட்டேங்க நான். மருமகனே நிஜமாவே நீங்க தானா? பொய் சொல்லாம சொல்லுங்கப்பா. அந்த என்னமோ சொல்லுவேனே, செல்லம்மா, சரி அதை விட்டுருவோம். திருப்பூர் மருமகன் கூட வேலை செஞ்ச மருமகனா சொல்லுங்க. இவங்க பெரிய அப்பா டக்கரு. ஐயோ இன்னைக்கு தமிழன் கிட்ட நான் சிக்கியிருக்கேன். தமிழன் ஐயம் பாவம். ஆண்டி உங்களுக்கு எந்த ஊர்? திண்டுக்கல் கோபி, திண்டுக்கல். நான் எப்படி இருக்கீங்க? ராஜீவ், என்ன கோகிலா வர வர பிகர் ஆகிட்டே வரேண்ணா? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் என்னங்க பிகர் ஆகிட்டு இருக்கிறேன்? அப்படிலாம் இல்லைங்க. கதிரையான் குளத்தில் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் தான் கோகி. ஐயோ சூப்பரா இருக்குமே இந்த நாடகம். வர ஞாயிற்றுக்கிழமையா ராமலிங்கம்? நான் வரட்டுமா? இவங்க எனக்கு எப்படி அந்த வழியில் அங்கிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி போகிறது? வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்துட்டுமா? கூட்டிட்டு வந்து ஒரு பார்வை இது போர்வை இல்லாட்டி ஒரு சாக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து நீ தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சு நான் மட்டும் உட்காந்து பார்க்குவேன். திட்டுனாங்கன்னு என்ன பண்ணுறது? சூப்பராக இருக்கும்பா அந்த நாடகம். நான் சின்ன வயசில் அந்த நாடகம் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா மெம்பர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லைங்க கமலக்கண்ணன், அப்படிலாம் அந்த லைவ்ல இல்லைங்க. சரி ஹாய் முருகேசன், ஹாய். சாப்பிட்டீங்களா முருகேசன்? கமலக்கண்ணன் அக்கா மெம்பர்ஷிப் லைவ் இல்லைங்கோ. ஆன்ட்டி உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? தூங்கிட்டு இருக்காங்க தங்கம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்க. எஸ். வாவ் மருமகனே, சாரி நான். ஓகே ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மருமகனே? எப்படி இருக்கீங்க? அக்கா உங்க வயசு எத்தனை? எனக்கு வயசு 50 கமலக்கண்ணன். முருகேசன், கோகிலா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது உன்னோட செல்லு மொபைல்ல கிராக் புலி மாரியம்மா தெம்மாங்கு நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லு. டைப் அடி. நான் பாடியிருந்த பாட்டு அப்படியே வரும். ஏலரசி ஓவியமே அந்த பாட்டு வரும். இது யாரு? ராமலிங்கம்.
யாரு முருகேசன்ல சொல்றாரு ராமலிங்கம் இருக்கும்போது உன்னோட செல்லு மொபைல்ல கிராக் புலி மாரியம்மா தெம்மாங்கு நாட்டுப்புற பாடல் கிராக்கு புலி மாரியம்மா தெம்மாங்கு நாட்டுப்புற பாடல். ஓகே ஓகே ஓகே. கமலக்கண்ணன் மெம்பர்ஷிப் லைவ் இல்லை. ஆமாங்க ஆமாங்க. ராமலிங்கம் என்ன ஆமான் இருக்கீங்க? அப்புறம் அது யாரு? முருகேசன்றது யாரு? நாடகத்துக்கு வந்த ஆள் சாமி, ஆடக்கூடாது, பயப்படாம பார்க்கணும். அப்படின்னா வா, இல்லாட்டி வேண்டாம். நாடகத்துக்கு வந்தா ஆள் சாமி, ஆடக்கூடாது, பயப்படாமல் பார்க்கணும். அப்படின்னா வா, இல்லாட்டி வேண்டாம். நான் வருவேன், எங்கேயாச்சும் நான் வந்து பார்ப்பேன். நீங்கள் உருவத்தை மாற்றி போகணுமே. பிச்சைக்காரி உருவத்தில் போனா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா தமிழன், அதான் உண்மை. ஆமா தமிழன். ஐயோ, அதையும் அவர் இருக்கும்போது சொல்லிட்டீங்களா? அப்ப அதையும் கண்டுபிடிச்சிருவாரு அவரு. எப்படி போறது? இப்ப அதுவும் போச்சா? போ பரத், வாங்க, வணக்கம். தாம்கி லைவ் வந்தார? தாம்கி இன்னும் வரவே இல்லை. நேத்து வரல, இன்னைக்கு வரல. பரத் என்னாச்சுன்னு தெரியல, கேளுங்கப்பா என்னன்னு. நல்லா இருக்கீங்களா பரத்? சாப்பிட்டீங்களா? கிடா குழி மாரியம்மா அப்படின்னு கேட்கணுமா? சரி, ஓகே. கிடா குழி மாரியம்மா. ஓகே ஓகே. கோகி ஹாய் பாலாஜி. இது எந்த பாலாஜின்னு தெரியலையே. ஹாய்ப்பா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். யாருன்னு எனக்கு தெரியல. அப்ப அது யாருன்னு தெரியலையா? சரி, இப்போ நீங்க சொல்லிங்க கிடாக்குழி மாரியம்மாவா என்னமோ சொல்லியிருக்கீங்க. கிடாக்குழி மாரியம்மான்னு சொல்லிட்டு டைப் பண்ணணுமா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கப்பா, எனக்கு குழப்பி விடாதீங்கப்பா. அக்கா, உங்க வயசு கரெக்டா சொல்லுங்க, இல்லைன்னா நான் அப்புறம் திட்ட ஆரம்பிப்பேன். 34 வயசு கமலக்கண்ணன், 34 வயது. ஓகே. ராமலிங்கம் அவங்க தான் அந்த பாட்டு பாடுவாங்க. ஓகே ஓகே. அவங்க அந்த பாட்டு பாடுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நேற்று நீங்க சொன்னாலாம் கேட்டு கொஞ்சம் பயந்துட்டேன் நான். ஆனாலும் ஒரு ஆசை இருக்கு பார்க்கணும். பெயிண்ட் அடிக்காம போனாலே யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க கோகி. எதுவும் கரெக்டு தான். இந்த 10 ரூபா பான்ஸ் போனா கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஓகே, அதை ஃபாலோ பண்ணுவோம். கரெக்டு. ராமலிங்கத்தை கண்டுபிடிக்க முடியும். அவர் என்னென்னவோ நிறைய வீர விளையாட்டெல்லாம் பண்றாரு, நிறைய விஷயங்கள் பண்றாரு. சொல்ல முடியாது, கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாரு. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். பேண்ட் செட்டில் போயிட வேண்டியதா, அப்படின்னா தெரிஞ்சுக்காது. அவங்களோட நான் பாடியதில்லை. சரி ராமலிங்கம், நீங்க கதிரான குளம் வர்றீங்க சரிங்களா? கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு வேஷம் போட்டு நீங்க நாடகம் பண்ண போறீங்க கரெக்டா? அதை நான் எப்படி பார்க்கறதுன்னு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, இன்னும் 3 நாள் இருக்கு. புதுசாக வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டாலும் அதுக்கு சண்டை போடுவாங்களே, எனக்கு பயமா இருக்கே. பாலாஜி ப்ரோ வணக்கம். தமிழன், இந்த பாலாஜின்றது யார் தமிழன்? எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். இந்த பாலாஜின்றது யாரு? சரி அக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா தான் கேட்டேன். நீங்க எந்த ஊரு, என்ன வேலை செய்றீங்க? நான் சேலம் வாழைப்பாடி. ஓகேங்க.
நாங்கள் திண்டுக்கல்லுங்க. திண்டுக்கல்ல இருந்து கோகிலா டெய்லர். கோகிலா அவர்களே, நல்லா உரையாடுங்கள். யூடியூப் உங்களை அலங்கரிக்கும். நேரலை போடுற ஒவ்வொரு பதிவும் கீழே வரும். அலங்கரிக்குமா? சந்தோஷ், ஹாய் அக்கா. ஹாய்ப்பா. ராமலிங்கம், நான் தூண்டில்காரன். எனக்கு தூண்டில் மேல தான் கண்ணு இருக்கும், வச்ச பார்வை மாறாதோ. ஐயோ. கோகி, அவரோட ஐடி பாலாஜி. கோகி அவரோட ஐடி பாலாஜி 5256. ஓகே தமிழன், என்ன இருந்தாலும் பாருங்க. அப்ப அவர் தான் வந்தாரா? வந்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டாரு இல்ல? சரி, ஓகே, அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் தமிழன். ஓகே, பரவாயில்ல. 52 56. சரி, ஓகே, வந்தா பார்ப்போம். அவர் இல்ல கோகி. அப்படியா? ஏன்னா ஒரு நாள் என்கிட்ட இந்த மாதிரி பாலாஜின்னு சொல்லி வந்து சேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் தான் பாலாஜி என்ன தங்கச்சி அப்படின்றது சேட் பண்ணாரு. இது மாதிரி தான் வேற ஐடியில் வந்து பாலாஜின்னு வந்துச்சு. அதனால நமக்கு தெரியலப்பா. அவர் இல்லை. சரி, ஓகே ஓகே தமிழன், ஓகே. ஆமாம், அப்போதான் வியூஸ் போகும். அதுக்கு என்ன பண்ணணும் பரத்? சொல்லுங்க, உங்க ஐடியா என்ன சொல்லுங்க கொஞ்சம். தமிழன், நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டேனே, நீங்க அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? நான் அப்படி கேட்க போய் யாராவது ஏதாவது நினைச்சுக்க போறாங்கப்பா. நான் அல்ல ஒரு புரிஞ்சுக்கோங்க நான் என்ன கேட்டேன் அப்படின்றத. பரத், சாப்பிட்டீங்களா சாமி? இல்லைன்னா நான் வணக்கம் சொன்னவுடன் எனக்கு வணக்கம் சொல்லி இருப்பார் இல்ல? ஓகே தமிழன், அவர் ஒருவேளை நான் வந்துட்டு வந்த உடனே போயிருந்தேன்னா எப்படி தெரியும்? நீங்க சொல்றதும் கரெக்டு. வந்த உடனே போயிருந்தா எப்படி தெரியும்? நமக்கு தெரியாதுல்ல. ஹாய் சொல்லிட்டு உடனே போயிருந்தா, லைவ்ல இல்லாம போயிருந்தா நமக்கு தெரியாது தானே. எப்படியெல்லாம் நம்மளை வந்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு இன்னைக்காவது நான் திருப்பி அழுதுற போறேன். ஓகே. கோகி, கதிரியான் குளம் உனக்கு பக்கமா? ஐயோ சாமி, நீ எல்லாத்தையுமே நீ கண்டுபிடிச்சிருவ போல இருக்கு. ஐயோ அமைதியா இருங்க. அதான் எனக்கு ஒரு டவுட்டு. அதான் தமிழன், வேற பாலாஜியா கூட இருக்கலாம் இல்லையா? சரண்யாக்கா, வந்துட்டு 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 வாங்க. வந்துட்டு 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 வந்துட்டு. ஆமா ஆமா. தமிழன், சரண்யா மேம் பாருங்க, வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு. நானும் போல இப்பதான் பேசுறேன். என்ன நீ ஒரு மாதிரி பேசுற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹாய், இரவு வணக்கம் அக்கா. ஹாய் கண்ணன், வாங்க வணக்கம். சாப்பிட்டீங்களா கண்ணன்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. ஹாய், வணக்கம் வணக்கம். கதிரை காணும், அறிவழகன், நிறைய பேரை காணும். இன்னும் எல்லாரும் தூங்கிட்டாங்களோ? இருந்தாலும்ப்பா எல்லாத்துக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தயவு செய்து சொல்றேன். இருங்க சொல்றேன். தயவு செய்து சொல்றேன், வந்துட்டு நான் 9 மணி லைவ் வரேன்னா வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லுங்க. உங்களால உட்கார்ந்து பேச முடிஞ்சதுன்னு என்கிட்ட தயவு செய்து பேசுங்க. ஒருவேளை பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு நீங்க போங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் தயவு செய்து எல்லாரும் வந்துருங்க ப்ளீஸ். ஓகே, நான் உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் தானே நான் வர்றேன். ஆல்ரெடி உன் ஊரை கண்டுபிடிச்சிட்டேன், லைவ்ல சொல்ல மாட்டேன். ஓய், ஹாய், இரவு வணக்கம். வாங்க வாங்க. தோசை, சாம்பார், சட்னி. ஓகே ஓகே கண்ணு, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஒர்க்குக்கு போன இடத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை எங்களோட ஷேர் பண்ணியிருக்கோங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சதா இருந்தாலும் சரி, பிடிக்காததா இருந்தாலும் சரி,
இப்படி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, சொல்லுங்க. பேசுடா, நீ நல்லதே பேசுறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? ஓகே அக்கா. கோகிலா அவர்களே, இந்த ஸ்க்ரீனை தொட்டா இது வேற அப்பப்போ மாறுது. கோகிலா அவர்களே, நான் ரவை உப்புமா தேங்காய் சட்னி சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க கேட்போம். நாங்க வந்துட்டு தோசை, அப்புறம் சட்னி, பருப்பு சாதம். கோபிநாத் வாங்க, எங்க 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 வாங்க வாங்க வாங்கோ. நீங்க காலையில ஏன் லைவ் வரல? நான் உங்களை ரொம்ப நேரம் எதிர்பார்த்தேன். காலையிலயா? காலையில எப்படி லைவ் வர முடியும் தங்கம்? நாங்க ஒர்க்குக்கு போவோம்னு சொல்லி நான் சொன்னேன்ல. எப்படி காலையில் லைவ் வர முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா. வீட்டுக்கு போகாததையும். என்னது கண்ணன், என்ன சொல்றீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா, வீட்டுக்கு போகாததையும். என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் புரியுற சொல்லுங்க கண்ணன். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்க. நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் கதிரையான் குளத்தை. உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? கதிரையான் குளம் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். முருகேசன் ஹாய். கோட்டைசாமி வாங்க, வணக்கம். ஹாய் அக்கா மகளே கோகிலா, நன்றி வணக்கம், போயிட்டு வருகிறேன். முருகேசன் அப்படிங்களா? ஓகே ஓகே, குட் நைட் முருகேசன். பத்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க ஃபேமிலியோட. ஓகே, பத்திரமா இருங்க. தோசை சட்னி சாதம் போதுமா? இது யாருது? நீங்க நீங்க சாப்பாடுல சாப்பிட்டீங்க, தக்காளி சாதம்ல சாப்பிட்டீங்க. தமிழன் எத்தனை சாப்பிடுவீங்க? அச்சோச்சோ, நிஜமாவா? ஒரு வருஷத்துக்கு அக்கா வீட்டுக்கு போய் ஒரு வருஷம் ஆகுது அக்கா வீட்டுக்கு போய். ஓகே, ஏன் போறதில்ல? போகணும்ல, அப்பப்போ போய் பார்த்துக்கணும். ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? ஹஸ்பண்ட் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க, ஒர்க்குக்கு போயிட்டு வந்தார். எத்தனை மணிக்குடா நீ வேலைக்கு போற? ஈவினிங் வீட்டுக்கு வர்ற நீ? நான் காலையில இன்னைக்கெல்லாம் 8:55 கம்பெனிக்கு போயிட்டேன்க்கா. பிள்ளைங்களை ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு நானும் கிளம்பி சாப்பிட்டுட்டு 8:55 கம்பெனிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தேன். அப்புறம் 2 வீடியோ போட்டுட்டு, அதுவும் டைமே இல்லை, சீக்கிரம் சீக்கிரம் போட்டவங்கள நான் ஒரு வழி ஆயிட்டேன். அப்புறம் அதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சீக்கிரம் டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்டுட்டு ஓடினேன். ஓடி போயிட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ சாயங்காலம் 8 மணிக்கு வந்தேன்னு நினைக்கிறேங்க்கா. வந்துட்டு வீட்டில் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. சாப்பிட்டாச்சா கோகிலா? நீங்கள் சாப்பிட்டேன் கோபிநாத், நீங்கள் சாப்பிட்டீங்களா? கணவர் என்ன பண்ணுற? கணவர் தூங்கிட்டு இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட கொஞ்சம் சென்ஸ் இருக்கு, கொஞ்சம் தமிழில் எது சொல்லியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லாவே நான் புரிஞ்சுப்பேனே. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது பரத், கொஞ்சம் தமிழ் ப்ளீஸ். அந்த வார்த்தை எனக்கு தமிழில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். கணவர் என்ன பண்ணுறாரு? கணவர் தூங்கிட்டு இருக்காரு. கோகிலா அவர்களே, நீங்கள் ஆன்மீக உள்ளவர். எதை வச்சு எப்படி சொல்கிறீங்க? 15வது லைக் பண்ணிட்டேன். ஓகே கோபிநாத், சாப்பிட்டீங்களா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. கோபி சாப்பிட்டீங்களா? சந்தோஷ் இருந்தார், அவர் எங்கிட்டு இருக்காரு. பொட்டு கோனில் இருக்க மாதிரியே இருக்கு, உங்களுக்கு எப்படி தெரியுது? மகேந்திரன் ஹாய். ஹாய் டீச்சர். ஹாய் மகாராஜன் ஹாய். கதிரியான் குளத்தை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் அதை லைவில் சொல்ல மாட்டேன். நீங்கள் கண்டுபிடிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது, சரியா? நான் சொல்கிறேன். லோடு ஏற்றுற இடத்துல வீடு வாசலில் இல்லாத அனாதை கேட்டுட்டாங்க அக்கா. லோடு ஏற்றுற இடத்துல வீடு வாசல் இல்லாத அனாதை தானே கேட்டுட்டாங்க அக்கா. யார் அக்காவா?
சரி விடுங்கப்பா, ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. சரி விடுங்க, உங்க அக்கா தானே. விட்டு கொடுத்து போலாம், ஒன்றும் தப்பு இல்லையே ப்ளீஸ். ம் விடுங்க, ஒரு நாளைக்கு உங்களை புரிஞ்சுட்டு வருவாங்க. ஓகே. கதை சொல்ல வேண்டாம், கமெண்ட்டுகளை படித்து வாருங்கள், சிதறாமல் கவனித்து வாருங்கள். இன்னும் முக்கால் மணி நேரம் ஆகும் சாப்பிட. யாரு நீங்க சாப்பிட்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுமா? இல்லையே, அப்பாவே யாரும் சாப்பிட்றேன் மாதிரி இருந்துச்சு. அறிவழகன் வாங்க, வணக்கம். மியாவ் மியாவ், எங்க தான் போறீங்க? நேற்று வந்தீங்க, அப்புறம் எங்க போனீங்க? மியா மியாவை தேடி இருந்தீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சிங்களா? கோபிநாத், நீங்க கேமரா பார்த்து பேசுறது என்ன பார்த்து பேசுற மாதிரி இருக்கு, வெக்கமா இருக்கு. ஐயோ ஐயோ, நீ இப்படியே இரு, அதே மைண்ட்ல இரு நீ. நான் உங்களை மாற்றுகிறேன். ஓகே. உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, மொபைல் நம்பர் என்கிட்ட இல்லைங்கோ. அறிவழகன் ஹாய். சாப்பிட்டாச்சு அறிவழகன். எவ்வளோ வியூஸ் வருது? எவ்வளோ வியூஸ் வருதுன்னா, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 800 சில்லரை இருக்கும், ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 5000 சில்லரை இருக்கும், ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 1000 சில்லரை, இவ்வளோதாங்க போகுது. ரொம்பலாம் பெரிய சொல்லிக்கிற அளவுல எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஹஸ்பண்டு தூங்கிட்டு இருக்காரு. ஆமா, தூங்கிட்டு இருக்காரு. தமிழ்ல சேட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கண்டுபிடித்து உங்களை பக்கத்து ஊரையும் சொல்லட்டுமா? லைவில் சொல்லட்டுமா? நீ சொன்னா நாளே சொல்றேன். ஐயோ, நீங்க வந்துட்டு மேப் போட்டு கண்டுபிடிச்சிருவீங்க தானே. வேண்டாம் வேண்டாம் தமிழன். வேண்டாம் வேண்டாம், விட்டு கொடுத்து போனா கட்டுப்பட மாட்டான் இந்த வெட்டுப்புலி. உங்களை யார் சொன்னது? கட்டுப்பட மாட்டீங்களா? ஆளப்பரியா யார் பாது? அக்கா கோகிலவை பார்த்து வைக்கப்படுவது. அறிவழகன் சாப்பிட்டாச்சா? கோபிநாத், சாமியோ ஆமாங்க சாமியோ. நான் கிட்ட தனியா பேச வேண்டும். எதுக்கு? உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. எனக்கு மொபைல் நம்பரே இல்லைங்க. திண்டுக்கல்னா பூட்டு, கோகிலா தான் எப்பவும் டாப்பு. சரிங்க சந்தோஷ், இருக்கீங்கன்னு காமிச்சுக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஓகே சூப்பர், இன்னும் அதிகமாக வரணுமா? ஓகே சூப்பர், இன்னும் அதிகமாக வரணும். ஓகே, ட்ரை பண்ணுவோம். அக்கா, ஒரு வீட்டுக்கு 2 வீடு கட்டி வைத்து இருக்கேன். 5 லட்சம் முதல்ல போட்டு மாடு வாங்கி விட்டேன். அக்கா, ஒரு வீட்டுக்கு 2 வீடு கட்டி வைத்திருக்கேன். சரி, 5 லட்சம் முதல்ல போட்டு மாடு 5 லட்சத்துக்கு என்ன மாடு வாங்கினீங்க? ஐயோ, எனக்கு தலை சுத்துது. 5 லட்சத்துக்கு என்ன மாடு வாங்கினீங்க? அதுதான் வீட்டுக்காரின்றாதீங்க. மகாராஜன் ஒழுங்கா பேசுற மாதிரி இருந்தா இங்கே இருங்க, இல்லாட்டி போய்கிட்டே இருங்க. ஆமா கோகி, இவன் லைட் கமெண்ட் பண்றான். ஆமாம் தமிழன், பார்த்தேன், எனக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க ஆடுன தோல் மேல கலப்பை பாட்டை பார்த்து பயந்து விட்டேன். ஏன் அப்படி? எதனால பயம் வந்தது? ஐயோ, பயப்படாதீங்கப்பா. என்னப்பா, அதுக்கெல்லாம் போய் பயப்படுவாங்களா? கோகிலா அவர்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமெண்ட்களை படித்து வாருங்கள் டக்குன்னு. ஓகே. நாட்டு மாடு அவ்வளோ வருமா? நாட்டு மாடு எத்தனை மாடு? 5 மாடு வாங்கினீங்களா?
நேத்து பாலு சொன்ன மாதிரி பேட் கமெண்ட் போடுறவன் அவங்க அம்மா கிட்ட சிலுக்கு. தமிழன் இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா சொல்லுவோம். பேட் கமெண்ட் பண்ற என்னை யார் பேட் கமெண்ட் பண்றானுங்களோ அவங்க வந்து அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மா வந்து சிலுக்கோட கேரக்டர்ப்பா. அவங்க தான் வந்துட்டு என்னை தப்பான கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, சிலுக்கோட கேரக்டர். 7 மாடு வாங்கினேன். 7 வாங்கிட்டீங்களா? ஓகே, சரி, பத்திரமா பார்த்து வளர்த்து கொண்டு வாங்க, வருமானம் வரணும். ஓகே, உங்களை பார்த்தா லவ் பண்ண தோணுது. பண்ணிக்கோ. உங்களுக்கு ஒழுங்கா ஆட தெரியல. நல்லா டான்ஸ் மாஸ்டர் கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்க. நீங்க சொல்லித்தரீங்களா எனக்கு? வாகனம் எல்லாமே பார்சல் அப்படின்னா எங்க வீட்டில் ஒரு மாடு இருக்குன்னு அது ஏன் மேய்க்க முடியல என்னால்? எங்கள் வீட்டில் ஒரு மாடு இருக்குது, அது ஏன் மேய்க்க முடியல என்னால்? அதையே மேய்க்க முடியலையா? வீட்டுக்காரமாவை சொல்கிறீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. உங்களை பார்த்தா லவ் பண்ண தோணுது. பண்ணுங்க. ஹாய் கோகிலா, நாசம் நலமா சாப்பிட்டு. சில்லுக்குன்னா யார் கோகிலா? அறிவுலகன். நீங்கள் நிறைய நாள் வரல இல்லை, அதனால் நாங்கள் வந்துட்டு அறிவுலகன் இருந்தால் அறிவுலகன் அனுப்பிச்சி வச்சுருவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அதனால் புதுசாக எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்த ஐடியா இது. என்னை யார் பேட் கமெண்ட் பண்ணுறாங்களோ எனக்கு அவங்களோட அம்மாவும் அவங்களோட ஒய்ஃபும் சிலுக்கோட கேரக்டர். ஓகேவா? பேட் கமெண்ட் பண்ணுனா அவங்களோட அம்மாவும் ஒய்ஃபும் சிலுக்கோட கேரக்டர். அது ஏன் டைலாக்? கோபிநாத் சூப்பரான ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. அதை புரிஞ்சுக்கிறவனுங்க திருப்பி அதை கமெண்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? சூப்பர், தேங்க்யூ. அது ஏன் டைலாக்? ஓகே. அறிவழகன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு மாடா? ஐயோ, அதுனா எனக்கே பயம். அதனால என்ன பண்ணீங்க? அப்புறம் மித்த நாட்டு மாடெல்லாம் பார்சல் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு பேட் கமெண்ட் வேண்டாம், நல்ல பதிவு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் வெளியே போயிருங்க. ஆமாங்க பரத், எல்லாருமே சூப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் வந்துடுறாங்கல்ல. மகாராஜன், நீ ஒன்றும் சொல்ல வேணாம் சரியா? எனக்கு இங்கிலீஷும் படிக்க தெரியாது. போயிட்டு வா. நீ ஜல்லிக்கட்டு மாடு தான் நாட்டு மாடு என்று சொல்லுவாங்க இல்லையே? சரி, அப்ப 7 மாடு ஜல்லிக்கட்டு மாடா? ஐயோ, உங்க வீட்டுல யாருமே இருக்க முடியாது. ஐயோ சாமி, நீங்க ரொம்ப ஸ்லோ. சிலுக்கு எப்படிப்பட்ட குயின் தெரியுமா? அதெல்லாம் 80-90 கிட்ஸ் தான் தெரியும் அவங்களோட அருமை. சுரேஷ், நீ நான் திட்டிடுவேன் சரியா? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், போ. வேற ஏதாவது பேசு, இல்லைன்னா அமைதியா இருங்க. கோவம் வந்துரும்ப்பா. அது ஒன்றும் இல்லை கோகிலா, கண்ணாடிக்கு பின்னாடி நிற்கிற 300 பருத்தி வீரர்கள். ஏன் கமெண்ட் படிக்கல? படிச்சுட்டு மட்டும் சொல்லாதீங்க. படிச்சுட்டேன் கோபி, படிச்சுட்டு இருக்கேன். கோகிலா, நீங்க போடுற ஷார்ட் வீடியோல தயவு செய்து பில்டர் போடாதீங்க. அதை பார்க்கறதுக்கு பேய் மாதிரி இருக்கு. பில்டரா? இல்லைன்னா சொல்லு, மறுபடியும் மெசேஜ் பண்றேன். சரி, ஓகே, இன்னொரு பண்ணுங்க. நல்லதே செய்வோம், நல்லதே பேசுவோம், நல்லபடியாக வாழ்வோம். ஓகே சந்தோஷ், அதுதாங்க உண்மை. நாட்டு மாடு வியாபாரம் பண்ணுகிறோம். காளை மாடு வியாபாரம் பண்றீங்களா? ஓகே, முகரைய பேத்து விடுவேன். சில்க் சுமிதா பத்தி பேசுனேன்னா
சுரேஷ், தேவையில்லாம உங்களுக்கு எனக்கு சண்டை வரப்போகுது. வேண்டாம். ஒவ்வொரு கமெண்ட்டு உங்களுக்கு காட்டும் ஒவ்வொரு கமெண்ட்டும் காண்பிக்காது. ஏன் பரத் அப்படி? ஏன் அப்படி? நாட்டு மாடு வியாபாரம் பண்ணுவீங்க, ஏன் பரத் அப்படி? ஏன்பா சுரேஷ், சிலுக்கு உங்க அம்மாவா? மரியாதை மரியாதை அவ்வளவுதான். தமிழன் தமிழன் ப்ளீஸ் அமைதி கொஞ்சம் எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செய்து ப்ளீஸ்ப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த விஷயத்தை விட்டுருவோமே ப்ளீஸ். எனக்காக என்ன ஒரு வாட்டி ப்ளீஸ். சுரேஷ், உங்களுக்கு ஏன் கோவம் வருது? என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னை பேசுனால நாங்க சொல்றோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? நல்லா இருக்கோம்ப்பா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க நீங்க? பசங்க ஏன் அண்ணன் எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சொல்லுங்க. சாப்பிட்டாச்சாங்க, எல்லாருமே சாப்பிட்டாங்க. கோபி சாப்பிட்டாங்க. சந்தோஷ், சுரேஷ், சுமிதா என்ன உங்க அக்காவா? ஐயோ சந்தோஷ், ப்ளீஸ் எல்லாருமே கொஞ்சம் விட்டுருங்கப்பா அவரை, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ். நான் திட்டேன் ப்ளீஸ். அது உங்க அக்காடா? ஐயோ ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா ப்ளீஸ். வேற ஏதாவது பேசுங்களேன். கோகிலா அவர்களே, டென்ஷன் வேண்டாம், நீங்கள் நேரலையில் கவனித்து வருவோம், அப்போதுதான் கீழே வருவார்கள். நான் இருக்கிறேன். ஓகேப்பா ஓகே. நானே இவ்வளவு நாள் வரேன் கலாய்த்ததோடு சரி, இந்த அளவுக்கு நான் கூட பேசியதில்லை. தமிழன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வர்றது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த சுரேஷ் இந்த ஒரு விஷயத்தில் அவர் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது. எப்பவும் நல்லா தான் பேசுவார். இன்னைக்கு என்னன்னு தெரியல, விட்டுங்களேன் ப்ளீஸ்ப்பா, எனக்காக ப்ளீஸ். ஏன் ஒழுங்காக மெசேஜ் பண்ணுங்களேன். அவர் சும்மா என்னை விளையாட்டுக்கு வம்பழுத்திருப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ப்ளீஸ்ப்பா, எனக்காக இது ஒரு வாட்டி விட்டுருங்கப்பா ப்ளீஸ். ஒரு மாடு பார்த்துட்டு வந்தேன். 70,000மா? 70,000 சொல்கிறாங்க. ஓகேங்க, உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த மாட்டோட அருமை எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஓகே. ஏய், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. பயந்து போகிறதுக்கு நான் என்ன கோலை நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ பேட் கமெண்ட் வருது. அந்த பிள்ளையோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதை ஏன் நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சுரேஷ், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கோகிலா கிட்ட சாரி கேளுங்க. ஐயோ, எனக்கு அது சாரியே வேண்டாம் சந்தோஷ். எனக்கு இந்த சாரி வேண்டாம். நம்ம லைவ்ல எல்லாருமே நல்லா இருக்கணும். ப்ளீஸ்ப்பா, எனக்காகப்பா விட்டுருங்கப்பா. இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம் ப்ளீஸ். தப்பாக பேசாதீங்க, யாருமே தப்பா பேசாதீங்க. ஓகேவா? நம்ம எப்படி எல்லாரும் எப்படி இருந்தோம் அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க பதிவு எல்லாம் காட்ட மாட்டேங்குது. இல்லைன்னா உங்களுக்கு பதில் கரெக்டா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகே அப்படிங்களா? ஓகே சுரேஷ். சரி ஓகே. தமிழன், எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
இல்லை, அவர்களை கவனத்தை சிதற விடாதீங்க. டேக் நீ கோழையா என்ன வெங்காயமோ? ஐயோ, எது எங்களுக்கு தேவையில்லை. மரியாதையா ரொம்ப முக்கியம். மரியாதை ரொம்ப முக்கியம். ஆமாம், என்னடா பேச்சு பேசுகிறவன்? ஐயோ, யார் என்ன சொன்னாலும் கோபம் வேண்டாம். நீங்கள் கவனித்து வரவும், அப்போதான் வியூஸ் போகும். சாதாரணமாக ஒரு பொண்ணுக்கு வந்து லைவ் போட்டால் இப்படி இல்லாமல் வந்து பேசுவீங்களா? நீங்கள் வர வர மனித தன்மையே இல்லாமல் போயிட்டு அந்த பிள்ளையை பார்த்து உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி கமெண்ட் போடணும்னு தோணுது உங்களுக்கு? ஆமாம், நீ கோழை தான். ஒரு பொண்ணு தப்பாக மெசேஜ் பண்ணுற. கோபி ப்ரோ என்ன? ஹாய் டீச்சர், நான் வந்து விட்டேன். ஓகே, வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சொல்லு ப்ரோ பரத். கோகி ஓகே கோகி, பை, நான் அப்புறம் வருகிறேன். ஹாய், வணக்கம். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்றது? வெங்கடேஷ் என்னோட தங்கச்சிடா. நேரில் எந்த பதிவு வந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் அன்பாக உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த உங்கள் அன்பு மனசுக்கு ஆகவே எல்லாரும் அன்பாக உரையாடுவார்கள். கோகிலா ஓகே பரத். தமிழன் பாய் சொல்லிட்டாரு. சுரேஷ் காணும். சுரேஷ், நீங்க லைவ்ல இருக்கீங்களான்னு தெரியல, ஆனா நிறைய விஷயம் நடந்தது சரிங்களா? நீங்க கோவப்படுறது புரிஞ்சுக்காம எங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கல சுரேஷ். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி நீங்க பேசிட்டீங்க. ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கோங்க. சுரேஷா இருக்கட்டும், தமிழனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எனக்காக ப்ளீஸ், தயவு செய்து சொல்றேன், எனக்காகப்பா ப்ளீஸ். நம்ம தூங்கணும்ப்பா, கவலை வேண்டாம். எனக்கு தப்பா மெசேஜ் பண்ணணும் தோணுச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் உங்க எங்க ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவரை விட்டுருங்க தயவு செய்து. அவர் எதுவும் சொல்லாதீங்க. அவர் எனக்கு தெரிஞ்சவங்க. ப்ளீஸ், யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம் ப்ளீஸ். போதும் போதும் போதும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவர் எனக்கு தெரிஞ்சவங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக உங்களையும் நான் விட முடியாது. எல்லாரும் எனக்கு வேணும் ப்ளீஸ்.
எல்லாருமே எனக்கு வேணும். நான் யாரையும் விட முடியாது, யாரையும் விடவும் மாட்டேன். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ப்ளீஸ்ப்பா. சுரேஷ் லைவ்ல இருந்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன் ப்ளீஸ். ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியல, அதனால தான் அவங்களும் பேசிட்டாங்க. நீங்கள் புரிஞ்சுக்காம நீங்கள் பேசியிருக்கீங்க, ஓகேவா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, லைவை முடிச்சுக்கோ, நாளைக்கு வாப்பா. கவலை வேண்டாம், பிளாக் பண்ணியாச்சு கோகிலா அவர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஐபி என்ன பண்ணுறேன்னு தெரியல, எல்லாரும் போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு. நான் எப்படி சமாளிக்கிறேன்? எல்லாரும் ஒவ்வொரு பக்கத்து போனால் நான் எப்படி சமாளிக்கிறது? எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். பரத், யாரை பிளாக் பண்ணீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். சுரேஷவா? சுரேஷை பிளாக் பண்ணிட்டீங்களா? எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். எதுக்கு பயப்பட வேண்டாம்னு ஒரு கணக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் கண் கலங்க கூடாது. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் கடந்துதான் போகணும். ஓகே ஓகே விஐபி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தேங்க்யூ. என்னால் நான் எல்லாரும் வர வச்சு நான் பேசிட்டு லைவை முடிச்சுக்கிறேன். என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி இருந்தால் சொதப்பி விடுவார்கள். தப்பா பேசுறவன் இருக்கும்போது நாங்க போக மாட்டோம். கமெண்ட் பிளாக். ஒரு விஷயம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும், சுரேஷ் வந்துட்டு நிறைய எனக்கு கமெண்ட் காட்டலை, அதனால நான் எனக்கு படிக்கலை. நான் ரெகுலராக நான் வாட்ச் பண்ணியிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு புரிஞ்சதா? அவருக்கு நிறைய கமெண்ட்ஸ் அவர் காட்டலையாமா. அப்போ அவர் நம்ம என்ன பண்றது, என்ன சொல்றது? கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கும் புரியல என்ன சொல்லணும், நீங்களே சொல்லுங்க. பேட் கமெண்ட் பிளாக். ஓகே, அது சுரேஷ்னா எனக்கு தெரிஞ்சவங்க, என்ன சொல்றது தெரியல. ஆனால் கோச்சுக்காதீங்க. யாரும் நல்லா சிரிச்சுட்டு இருந்த பெண்ணை இந்த மாதிரி அழ வச்சுட்டீங்களே. இந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்றது? அந்த பிள்ளையோட கண்ணீருக்கு நம்ம எல்லாரும் தான் காரணம். அந்த பிள்ளை சிரிக்கிறதுக்கும் நம்ம தான் காரணம். பரவாயில்ல, அழுகிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு எல்லாரும் வேணும்ன்றதுனால தான் நான் இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கேன். அது மாதிரி தான் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் எனக்கு வேணும், சுரேஷும் வேணும். தப்பா எடுத்துக்க வேணாம். சுரேஷ் எனக்கு தெரிஞ்சவங்க, ப்ளீஸ். தமிழன் மித்தவங்க எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்காக நான் எல்லாருமே வேணும். திருப்பி திருப்பி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. பேட் கமெண்ட். விலை மதிப்பில்லாத உன்னோட கண்ணீருக்கு நாங்கள் காரணம் என்ன போது நம்ம மேல இவ்வளவு பாசம் இருக்கிறதுனால தான் கண்ணுல இந்த லைனை தொடர வேண்டாம், நாளைக்கு வரலாம். சுரேஷ் நம்பர் சொல்லு. சுரேஷ் நம்பர் என்கிட்ட
எதுக்கு வெங்கடேஷ் விஐபி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த நிலமையில விட்டுட்டு போகிறது சரியாக இருக்குமா? கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு முடிவெடுக்க தெரியல ப்ளீஸ். நீங்கள் லைவை முடிச்சுக்கோ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் எப்படி சரி கட்ட போகிறேன் சொல்லுங்கள், எனக்கு புரியல. சுரேஷ் நம்பர் சொல்லு. எதுக்குப்பா? கோகில் அவர்களை, நீங்கள் யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணவும் அனைத்து கமெண்ட் காட்டும். அப்டேட் பண்ண ஒவ்வொரு கமெண்ட்டும் காண்பிக்காது. அவர்களை, நீங்கள் யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணவும் அனைத்து கமெண்ட் காட்டும். ஒவ்வொரு கமெண்ட் காண்பிக்காது. அது எப்படி பண்ணுறது? கோகிலா, நீ எந்த தப்பும் பண்ணல, நீ யார்கிட்டையும் சாரி கேட்கணும்னு இல்லை. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே நான் எல்லாருமே வேணும், அதனால யாரும் கோச்சுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சாரி கேட்குறேன். யார் மேலே கோச்சுக்க வேண்டாம், ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு திட்டம்னு தோணுச்சுன்னா என்னவே கூட திட்டுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு எல்லாருமே வேணும். நீ யார்கிட்டையும் சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கோ தயவு செய்து. ஏன் அழுகுறம்மா? திருமேனி ஒன்றும் இல்லை. நம்பர் சொல்லுங்க சிஸ்டர். எதுக்கு வெங்கடேஷ்? ஐயோ, சின்ன சின்ன விஷயத்துல அழுகக்கூடாது. இது சின்ன விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தரும் கோச்சுட்டு இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டா நான் எப்படி என்ன பண்ண முடியும் சொல்? பக்கத்துலயே இருக்கேன், நான் கூப்பிட்டு பேச முடியுமா? நான் இந்த லைவ் மூலியமா தான் நான் பேச முடியும். இன்னைக்கு லைவ் போதும். சரி, ஓகே. ஓகே பரத், ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு எல்லாரும் வேணும், யாரும் போகக்கூடாது. எல்லாரும் டெய்லி லைவ் வரணும். யார் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். சுரேஷ், தமிழன், எல்லாருமே சொல்கிறேன், குறிப்பிட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. பாய். லைவை நான் கட் பண்ணுறேன், ஓகேவா? நாளை திரும்பி பார்ப்போம். ஓகே பரத், தேங்க்யூ, பாய், குட் நைட். சரண்யக்கா, பாய்.